அன்பான எனது சொந்தங்களே, நமது ஊரின் இன்றைய சூழலில் உடலை பாதுகாப்பது என்பது குறைய தொடங்கிவிட்டது. அதற்கு காரணம் நமது உணவு பழக்கங்கள் தான். புதிய புதிய உணவு வகைகள் இறக்குமதியாகி புதிய புதிய நோய்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. உணவு முறைகளை மாற்ற வேண்டும். பெரியதாக ஒன்றும் இல்லை. 25 வருடங்களுக்கு முன்பு என்ன உணவுகள் சாப்பிட்டோம், எவ்வாறு சாப்பிட்டோம் என பட்டியலிட்டு பாருங்கள். அந்த முறையை பின்பற்றுங்கள். நோய் பக்கத்தில் வராது. 25 வருடங்களுக்கு முன்பு பாக்கெட் உணவு இருந்ததா? பிரிட்ஜில் வைத்து சாப்பிடும் பழக்கம் இருந்ததா? இது இரண்டும் தான் பல வகை நோய்களை உற்பத்தி செய்யும் மெஷின்கள். குழந்தைகளுக்கு கொடுக்கும் பாக்கெட் உணவுகளை முற்றிலும் தவிர்க்க முயற்சி எடுங்கள். பிரிட்ஜில் வைத்து சாப்பிட வேண்டாம் என கூறவில்லை. ஒரு நாள் அதிகப்படியாக 2 நாள் பிரிட்ஜில் வைத்து சாப்பிடுவோம். உதாரணமாக மாவை ஆட்டி வைக்கும் போது அதில் உள்ள நல்ல பாக்டீரியா 24 மணி நேரம் உயிருடன் இருக்கும். அடுத்த 24 மணி நேரம் நல்ல பாக்டீரியா இறந்துவிடும். 3வது நாள் கெட்ட பாக்டீரியா உற்பத்தியாகி உடல் உபாதைகளை உண்டாக்கும். முக்கியமாக வயிறு சம்பந்தமான நோய்கள், கேன்சர் போன்ற கடுமையான நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறோம். தாய்மார்களே, சிந்தியுங்கள். நான் சொல்வது உங்களுக்கு கோபமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. அதே போல நம்முடைய வாரிசுகளை அழிக்க பாக்கெட் தீனிகள் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வகைகள் தான். பாக்கெட் தீனிகள் கெடாமல் இருக்க கலக்கப்படும் கெமிக்கல், பேக் செய்துள்ள பிளாஸ்டிக் இரண்டுமே கேன்சர் கிருமிகளை உற்பத்தி செய்யக்கூடியவை. முடிந்தவரை அல்ல, முற்றிலும் தவிர்க்க பழகுங்கள். சிந்தித்து செயல்படுத்துங்கள். இதில் உண்மை உள்ளதா என கண்டறிந்து தவிர்க்க பாருங்கள். பிரிட்ஜில் வைக்கப்பட்ட மாவு மட்டுமல்ல, அனைத்து உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். பழைய உணவு பழக்கங்கள் பின்பற்றி பல்லாண்டு காலம் வாழ துவா செய்கிறேன். தொடர்கிறேன். பாசத்துடன் தலைவர், ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன்.